ஓம் சாந்தி. நான் விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் ஆத்மா. நான் கமல தாமரை மலர் ஆசனதாரியாக இருக்கும் ஆத்மா. நான் விசேஷ தன்மைகள் நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்டாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக நான் வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை மிகவும் அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். பின்னர் அவரோடு அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் குழந்தைகளுக்கு மாலையாக அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையினால் சாக்கார உலக அரங்கில் சமர்த்த சொரூபம் எனும் வரதானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ நாளாகும். சாக்கார ரூபத்தில் சேவையில் நிமித்தமாவதற்காக கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து கொள்ளும் நாளாகும். பாப்தாதா சேவையில் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று பிரம்மா பாபா குழந்தைகளிடமுள்ள விசேஷ குணங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். பிரம்மா பாபாவின் வாயிலிருந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா, சபாஷ் குழந்தைகளே ஷபாஸ் என்ற வார்த்தை வெளிவந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் குழந்தைகளின் கண்களிலிருந்து அன்பு கண்ணீரானது கங்கையாக யமுனையாக வெளிவந்து கொண்டிருந்தது. எப்போது பிராமணர் ஆகிவிட்டீர்களோ அப்போது முதலே பாப்தாதாவிடமிருந்து உங்களுடைய ஜன்ம சித்த அதிகாரம் பிறப்புரிமை எதுவோ அதனை அடைந்து விட்டீர்கள். இதன் மூலம் உள்ளத்தில், மனதில், புத்தியில் நான் தந்தையுடையவன் மற்றும் தந்தை என்னுடையவர் என்ற நினைவு வந்துவிட்டது. இந்த நினைவு சர்வ சக்திகளின் சாவியாகிவிட்டது. ஆகவே நீங்கள் ஒரு வினாடியில் ஆஸ்திக்கு அதிகாரியாகிவிட்டீர்கள். அப்படி அதிகாரியானவர்களுக்கு வாழ்த்துக்களை பாப்தாதா தருகின்றார். சர்வ சக்திகளும் கிடைத்துவிட்டதல்லவா என்று பாப்தாதா கேட்கின்றார். நாம் ஆம் தந்தையே என்று பதில்
மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தானே. ஹே மாஸ்டர் சர்வசக்திவான்களே, ஒவ்வொரு தத்துவத்தையும், மாயாவையும், சுபாவ சம்ஸ்காரத்தையும், வாயுமண்டலத்தில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியுடைய சர்வ சக்திவான்கள் தானே என்று பாப்தாதா கேட்கின்றார். உங்களுடைய கடைசி நிலையான மகாதேவ், தபஸ்வி தேவ், அசரீரி ஸ்திதியுடைய தேவாத்மா, ஃபரிஷ்தா ஆத்மா என்ற இந்த ஞாபகத்தம்தான் பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையாக காட்டியிருக்கின்றார்கள். எப்போது இந்த மாலை அணிந்து கொள்வீர்களோ அப்போது தந்தையின் மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கும் மணியாக ஆவீர்கள். தற்சமயம் காலத்தின் அவசியத்திற்கேற்ப விசேஷமாக பொறுமை சக்தி மற்றும் குழப்பங்களை எதிர்கொள்ளும் சக்தி கர்மத்தில் அவசியமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்மிருதியையும் சமர்த் சொர்க்கமாக வெற்றியளிக்கக்கூடியதாக ஆக்க வேண்டும். இதுதான் விஜயமாலையில் சமீபத்தில் வரக்கூடிய மணியாக ஆக்குகிறது. உங்களுடைய சொரூபத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சக்திசாலி நிலையும் பிரத்யக்ஷ ரூபத்தில் வர வேண்டும். இப்போது சக்திசாலி நிலையை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். நீங்கள் யாரையாவது பார்க்கும்போது அவர்களுக்கு உங்களுடைய கண்கள் மூலமாக சமர்த் சொரூபம் அனுபவம் ஆகட்டும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை சக்திசாலிகளாக்கட்டும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் அடைந்த சமர்த் சொரூபத்தின் வரதானம் மூலம் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்வீர்கள். மனம் புத்தி மூலமாக சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சரியான நிர்ணய சக்தி நிறைந்த வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். சாதாரண நடத்தையிலும் கூட ஃபரிஷ்தா என்பதன் சமர்த் சொரூபம் தெரியட்டும். டபுள் லைட் சொரூபம் தனக்கும் மற்றவர்களுக்கும் கூட அனுபவம் ஆகட்டும். அனைவருக்கும் பாப்தாதா சதா சர்வ சக்திகளுடன் வாழ்ந்து கொண்டிருங்கள், பறந்து கொண்டிருங்கள் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் தந்தையின் உதவி மூலமாக சக்திசாலியாக வேண்டும். சேவை மூலம் சக்தி சொரூபத்தின் அதிர்வலைகள் ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது நம் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். உள்ளத்தில் ஒன்றியிருக்கின்ற சக்தி நிறைந்த ஆத்மா சதா அவசியமாகும் அந்த சமயத்தில் ஒவ்வொரு சக்தியையும் சொரூபத்தின் மூலமாக புரொடெக்ஷன் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா
சதா சக்திகள் மூலமாக ஆத்மாக்களை பாலனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய தந்தையின் சகயோகி ஆத்மா சதா ஒவ்வொருவரிடமும் துணிவு, ஆர்வம் மற்றும் உற்சாகம் அளிக்கக்கூடிய பறக்கும் கலையிலுள்ள ஆத்மா சதா பிரச்சனைகளை சமாதானமாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் ஆத்மா தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமல தாமரை மலர் ஆசனதாரி ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னில் பெற்றுக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.